இப்போ மண்ணுக்கான ஊட்டச்சத்து நாங்கள் எதுவுமே தர்றது இல்லைங்க. நாங்கள் பார்த்துட்டோம்னா இப்போ முதல் எப்படி உழவு ஓட்டி பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த உரம் கொடுக்கறதில்ல, எதுவுமே கொடுக்கறதில்ல. இது என்னன்னா, இது ஏன் இங்கே தான் வந்து வேளாண்மை சிறப்பாக இருக்குது. என்ன காரணம்னா, நாம் இந்த 3 மாதமும் அதிகபட்சம் 5லேருந்து 6 மாதமும் அதுக்கு மேலே வந்து நிலத்துக்கு மேலே புழங்கிறது கிடையாது. இப்போ என்னங்கன்னா, அங்கேருந்து களைத்தாவரங்கள் இருக்குது இல்லையா, அந்த களைத்தாவரங்கள் தான் அந்த நிலத்துக்கான ஊட்டச்சத்து. புரியுதுங்களா? அதை வந்து அந்த களைத்தாவரங்கள் வளர்ந்து அப்புறம் அங்கேயே மக்கும் பொழுது அதே ஊட்டச்சத்தாக இருக்குது ஒழிய இது வரைக்கும் நாங்கள் எந்த மாட்டு சாணமோ உரமோ எதுவுமே போட்டதில்லை. நான் பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் நம்மளை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற இதில் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ 2 மாடு வச்சுருக்கோம், அப்புறம் கொஞ்சம் கோழிகள் வச்சுருக்குறோம், 2 ஆடு வச்சுருக்குறோம். இதுதான் அதிகமாக, ஏன்னா அதிகமாக வைக்க முடியாது. காரணம் என்னென்னா, நாம் முழுக்க மழை நீரில் தான் இருக்கிறோம். அதனால் அதிகமாக எதையும் வச்சுக்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது நீர் தான் தீர்மானிக்குது. நீரை பொறுத்து தான் எங்கள் வாழ்வியலும் அமையுது.